வெல்கம் பேக் டு கீர்த்தி சோமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கிரேவி ரெசிபி பேபி கார்ன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய கிரேவி ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கிரேவி ரெசிபிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பேபி கார்ன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு பேபி கார்ன் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் பேபி கார்ன் எடுத்திருக்கேன். இதில் 10 பீஸ் இருக்கும். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா 2 பேக்கெட் கூட வாங்கிக்கலாம். இப்போது இந்த பேபிக்கான இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோன்னா சப்பாத்திக்கு சாப்பிடும்போது கிரேவியில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெரிய பீசஸாக கட் பண்ணி போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீளமாக ஒரு பேபிக்கான 2 இல்லைனா 3 பீசஸாக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி எல்லா பேபிக்கானும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிரேவி 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பேபிக்கான்லாம் இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக தண்ணியில் வேக வச்சு கூட செய்யலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே பேபிக்கான ஒரு 70% நல்லா வெந்துடணும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து வச்சுட்டு இதே பேனில் இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட இன்னும் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு வெங்காயம் தக்காளிலாம் பேஸ்ட்டாக அரைச்சி தான் சேர்க்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா பச்சை ஸ்மெல் வந்துடும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன் சேர்த்துக்கிறேன். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பேபிகார்ன் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகணும், அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கிரேவியோட திக்னஸ்க்காக ஒரு 10 முந்திரி பருப்பு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்போட பச்சை ஸ்மெல் போகணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பேபிகார்ன் கிரேவி ரெடி. லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பேபிகார்ன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.